ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் மை சேனல். நம்மளோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீயல் லஞ்ச் ரெசிபி தான் ரிவ்யூ தான் பார்க்குறோம். பார்க்க போகிறோம். இந்த ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஷிஃப்ட்டில் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கட்டி கொடுத்தீங்கன்னா டியூட்டிக்கும் சூப்பராக போகணுமா, இருக்கும். ஸோ தீயல் தீயல் வச்சுட்டு ரெசிபி தான் நமக்கு நம்ம பார்க்க போகலான்னு போகிறோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கு ஜன்னலை மேலே ஓப்பன் பார்த்தீங்கன்னா பண்ணாலே நம்ம இங்கே இருக்க குட்டீஸ்லாம் வராங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸை மீன் வந்து பார்க்குறதே ஒரு எப்படியும் ஒரு மீன் டிஃப்ரெண்ட்டான ஒரு சேர்க்கறது இது நல்லது. இருக்குது பார்த்தீங்களா, ஒமேகா கலர் 3 கலராக இம்யூனிட்டி இருக்குது. பவர்லாம் இந்த நிறைய குட்டீஸை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதெல்லாம் மீன் வச்சு சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே வறுத்து சேட்டை ரொம்ப இல்லைன்னா பண்ணும் இந்த குழம்பு வைக்கிறதோ குட்டீஸுங்கெல்லாம். மிளகு ஊற்றியோ சரி, அப்படி அப்போ வைக்கிறது சூப்பர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக தீயல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ அதோட வெரைட்டிஸ் நம்ம தலைகள் பார்த்துட்டு வாழெல்லாம் இருக்கோம். அதில் எடுத்து ஒரு போடும்போது வகையான பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் எல்லா ஸ்டைலில் நம்ம தீயல் சந்தோஷத்துல பார்க்க நிற்கும் போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பார்க்க பெருசு போகிறது எப்படி பார்த்தீங்கன்னா நிற்கிது பாவக்காய். பார்த்தியலா? பாவக்காய் வந்து ரொம்ப அப்பா நல்லது. அதில் இது கால்சியம், எங்க மெக்னீஷியம், காப்பர் போனாலும் எல்லாமே இந்த இருக்குது. பூனைக்கு தொல்லை நிறைய அட்டகாசம் ஜிங்க் தாங்க இருக்குது. முடியல சத்து பார்த்துக்கோங்க. நிறைந்த ஒரு பாருங்க இது எல்லாமே பொருள். கசப்புன்னு சொல்லிட்டு மீனுக்கு ஒதுக்கி தலையும் வைக்காம வாலும் போட்ட நம்ம உடனே நம்ம எல்லாம் அதை ஓடி எடுத்து சாப்பிட்டோம் எவ்வளோ அப்படின்னா அழகா நம்ம பார்த்துங்க. சுகர், இதான் தாய் கொலஸ்ட்ரால் கிழவி. இந்த எல்லாமே தாய் குறையும் கிழவி பார்த்துக்கோங்க. இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஹெல்த்தியாகவும் எல்லா இருக்கலாம். ஸோ குட்டீஸும் அந்த வந்து இதுக்காக தான், சாப்பிட வந்தாச்சு. பர்பஸ்க்காக தான் நம்ம இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகமாக கிளைமேட், சேர்க்குறோம். நல்ல ஸோ சூடு இன்னைக்கு காற்று பார்த்தீங்கன்னா அடிக்குதுங்க. இந்த நான் வந்து டைமில் தான் நம்ம வந்து லஞ்சுக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் இப்போ வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இனி சோத்துக்கு பாவக்காய்க்கு வந்து உலகம் வச்சு நல்ல சோறும் தேங்காவை நம்ம என்ன ஆல்மோஸ்ட் பண்ணலாம், திருகி நல்லா எடுத்து கொதிச்ச நம்ம நிலைமையில வறுக்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் போகிறோம். நேரத்தில் ஸோ ஒரு இதுவும் பேன் வந்துடும். நம்ம எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சின்ன பாவக்காய் வெங்காயம் தீயல் நிறைய வைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அப்போ என்ன சின்ன பண்ணலாம்னா வெங்காயம் ரொம்ப நல்லது, தேங்காய்லாம் என்ன பிளட் பண்ண போகிறோம், வறுக்க சர்க்குலேஷனுக்கு, போகிறோம். இப்போ ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீயலுக்கு நல்லது. ஸோ சின்ன தேங்காய், வெங்காயம், சின்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், 2 அப்புறம் பல்லு 2 பூண்டு, பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கருவேப்பிலை, காஞ்ச காஞ்ச மிளகாய் மிளகாய் இவ்வளோத்தையும் இவ்வளோத்தையும் நல்லா நல்லா என்ன வறுத்து பண்ணிக்கோங்க, பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வறுத்ததுக்கு நல்ல அப்புறம் ஒரு ப்ரௌனிஷ் நம்ம இதில் கலரில் மசாலா வந்து வந்ததுக்கப்புறம் மல்லிப்பொடியும் நம்மளோட சில்லி பொடிகள் பவுடர் எல்லாம் இவ்வளோ நம்ம தான் போட சேர்க்க போகிறோம். போகிறோம். இனி அதில் நல்லா என்னென்னா கட்டியாக அரைச்சி மல்லிப்பொடி, எடுக்க போகிறோம். இப்போ சில்லி நான் நல்லா பவுடர், வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. இந்த இனி 3 தான் பொடியெல்லாம் நம்ம யூஸ் சேர்த்தாச்சு. பண்ணுறோம். நம்ம வேறு என்ன எந்த பண்ணலாம், பொடியுமே கிடையாது. நல்லா நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கோங்க. நல்லா கட்டியாக வேணும்னாலும் கட்டியாக வைக்கலாம், தண்ணியாக வேணுனாலும் இனி வைக்கலாம். தான் ஆனால் 2 அரைப்பட்டு நாளுக்கு நல்லா வரனால நான் வதக்கி கட்டியாக தான் வைப்பேன். ஸோ என்ன அரைச்ச பண்ணேன், நல்லா எடுத்துடலாம். நல்லா அரைச்சி திக் பேஸ்டில் மையாக அரைச்சிட்டு அரைச்சிடலாம். வந்துக்கோங்க. ஒரு பேன், அதாவது பேனோ நம்ம மண்சட்டியோ எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊறிச்சா தான் அதோட டேஸ்ட்டே மனம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய், கடுகு, நம்மளோட வெந்தயம் இவ்வளோத்தையும் போட்டுட்டு, சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் நல்லா ஷார்ட்டேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாவக்காவை ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த இதில் தீயல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, எந்த ஒரு காய் எடுத்தாலும் நல்லா வதக்கிக்கணும். அப்படி இல்லைன்னா வதக்கில்லைன்னா, அதாவது அது எண்ணெயிலே வேகலை அப்படின்னா நமக்கு தீயல் வந்து நல்லா அழகாக வராது, ஒரு பக்குவமும் வராது. ஸோ எண்ணெயிலே நல்லா முக்கியமாக நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. வதக்க முடியல, கை வலிக்குது, ஐயோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மூடி போட்டு கூட நம்ம வேகட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எல்லாமே வேகணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி என்ன பண்ணியிருக்கேன், வேக வச்சு அதாவது வதக்கிட்டே இருக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க, அப்போ ஸ்பீடாக வெந்துடும். ஓகேவா? இனி நம்ம புளி கரைசல் வந்து எடுத்து வைக்க போகிறோம். புளி என்ன புளி அடிக்கணும்னா, குடம்புளி யூஸ் பண்ணக்கூடாது இந்த தீயலுக்கு. வாழம்புளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழம்புளி தான் எடுக்கிறோம். ஸோ அதை கரைச்சி வச்சுக்கோங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புளி கரைசலை அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோங்க. இந்த 2ம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த புளிக்கரைசல் ஆட் பண்ண உடனே நம்மளோட புளியும், உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் எல்லாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுன்னு அப்புறம் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் வேகும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மைய அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நம்ம புளி கொஞ்சம் பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட அரைச்சி வச்ச விழுதையும் கொட்டிக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த நிலையில் உப்பு, புளி எல்லாம் இருக்கா மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். மசாலாஸ் ஆல்ரெடி நம்ம வறுத்தனால கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கொதி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை இருக்குல்ல, அழகாக கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல மனம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் வறுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறது எல்லாமே நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நாகர்கோவில் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனாக பார்க்கலாம். வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்க வரேன். இதுக்கு சாடிஸ், பொட்டேட்டோ, மீன் வறுவல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க. ஒரு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.